நிஜமா தாங்க, கொலை பண்ணுறவங்கள கூட நம்பிடலாம். ஆனால் அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி சில பீப்புள் இருப்பாங்க. அவங்கள மட்டும் நம்ம லைஃப்பில் ட்ரஸ்ட் பண்ணவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஸ்டோரி தான் இது. ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு கொரியன் மேன், தன்னோட ஒய்ஃப்க்கு அவன் பண்ணது. அப்படி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு இருக்குல்ல, சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க, ஃபுல்லாக கேளுங்க. இதை பற்றி கேட்க தானே வந்திருக்கீங்க. ஹலோ வால், திஸ் இஸ் தர்ணேந்திரன். ஸோ இது கொரியாவில் நடந்த சம்பவம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வீட்டில் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இன்லாஸ் கூட அந்த மாதிரிலாம் கிடையாது. சடனாக ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறான், எமர்ஜென்சி கால் பண்ணுறான். இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறான். போலீஸு எல்லோரும் வந்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டுட்டு போயிடறாங்க. அதாவது அவனோட பொண்டாட்டியை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் மறுநாளே வந்து அவள் இறந்து போயிடுறா. இது எப்படி நடந்துச்சுன்னு அவளோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ரொம்ப டவுட்டு. நல்லா இருந்த பொண்ணு சடனாக எப்படி இறந்து போவா, சடனாக அவள் வந்து எப்படி பெட் ரிட்டன் ஆனா, சடனாக எப்படி மென்டலி டிப்ரெஷன் ஆனால், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் அவங்களுக்கு இருந்ததுனால வி நீட் டு நோ த ட்ரூத் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த டெத்தில் எங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இது டவுட் வந்து ஹஸ்பண்ட் மேலே தான் இருக்கும். பிகாஸ் அவன் மட்டும்தான் கூட இருந்துகிட்ருக்கான். இப்போ வந்து கோர்ட்டில் ட்ரையல் நடக்குது. ஹஸ்பண்டை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறான், என் ஒய்ஃபு இந்த மாதிரி ஒரு மோசமான கண்டிஷனில் இருந்ததே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். அவனும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கான். அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு இருக்குல்ல, வேறு ஒன்றும் இல்லைங்க. இவங்க வந்து ரொம்ப நாளாக மென்டலி டிப்ரெஸ்டாக இருந்திருக்காங்க அந்த பொண்ணு. ஸோ போலீஸ் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க மேலே எல்லாம் புழுவாக ஓடிட்டுருக்கு. ஷீ இஸ் ஸ்டில் அலைவ். ஆக்சுவலி அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. அவங்க மேலே எல்லாம் ஃபுல்லாக நிறைய புழுவாக ஓடிட்டுருக்கு. இது எங்கேருந்து வருது, எப்படி உயிரோடு இருக்கிற ஒரு பர்சன் மேலே இவ்வளோ புழு ஓடுதுன்னு தெரியல. பட் பாடியை வந்து பாதிக்கு மேலே அந்த புழு சாப்பிட்டு ஒரு மாதிரியாக இருக்காங்க. ரொம்ப வந்து மோசமான கண்டிஷனில் இருக்காங்க. அவங்களை பார்க்கும்போதே என்ன தெரியுது அப்படின்னா, லோவர் பாடி ஃபுல்லாக அவங்க வந்து யூரின்னு எல்லாமே அப்படியே வந்து போயிருக்காங்க. அண்ட் நோபடி க்ளீன்ட் இட் அப். அது வந்து ஆக்சுவலாக அப்படியே இருக்குது. அவங்க டெய்லி போகிறது எல்லாமே அப்படியே இருக்குது. அதை யாரும் க்ளீன் பண்ணவும் இல்லை. அதெல்லாம் அப்படியே இருக்குது. அவங்க மேலெல்லாம் புழு ஓடிட்டுருக்கு. பாதி உடம்பு அந்த புழுவே சாப்பிட்ருச்சு. பட் ஷீ இஸ் ஸ்டில் அலைவ். தூக்கிட்டு போகிறாங்க. பட் நெக்ஸ்ட் டேவே அந்த அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. இப்போ ரிலேட்டிவ் சைட்லேருந்து லைக் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டெத்தில் எங்களுக்கு வந்து டவுட் இருக்குது. பிகாஸ் நல்லா இருந்த ஒரு பொண்ணு, ஒர்க் போயிட்டு இருந்த பொண்ணு, சடன்லி ஷி வாசன்ட் இன்ட்ரெஸ்டட் டு கோ டு ஒர்க் அப்படின்னு சொல்கிறா. திடீர்னு மென்டல் டிப்ரெஷன்னு சொல்கிறா. திடீர்னு வீட்டுக்குள்ளேயே இருக்கா. அவள் எங்களை காண்டாக்ட் பண்ணுறது இல்லை, பேசுறது இல்லை, என்ன மாதிரியான சிச்சுவேஷன் எதுவுமே எங்களுக்கு சொல்லலை. நல்லா இருந்த பொண்ணு சடனாக மென்டலி டிப்ரெஸ்டுங்கிற கண்டிஷனை ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவள் வெளியில் வர்றதும் இல்லை, ஒரு ரூம்குள்ளேயே தான் இருந்தா. ஆனாலும் அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நல்ல ஹெல்த்தியாக இருந்த ஒரு பர்சன் தான் எப்படி சடனாக இப்படி ஒரு புழு பிடிச்சி அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தி இறந்து எப்படி ஃபஸ்ட்டு பெட் ரிடன் ஆனால் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு, என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் என் ஒய்ஃப் இருந்ததே எனக்கு தெரியாது. எந்த மாதிரி கண்டிஷன், மேலெல்லாம் புழு பிடிச்சி ஓடிட்டுருக்கு, அப்போ பாடியெல்லாம் அரிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் என் ஒய்ஃப் இருந்ததே எனக்கு தெரியாதுன்னு அடித்து சொல்கிறார். அப்போது வந்து ஜட்ஜஸ் எல்லாம் கேட்குறாங்க, ஜட்ஜஸ் அண்ட் லாயர்ஸ் கேட்குறாங்க, உன் வீட்டுக்குள்ளே வந்து பேட் ஸ்மெல் வந்திருக்கணுமே, பிகாஸ் அவ்வளோ புழு ஓடுது, அவ்வளோ கேவலமாக இருக்குது வீடு, அவ்வளோ இதாக இருக்குது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உனக்கு அந்த ஸ்மெல் வந்து வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், இல்லை நான் எந்த ஸ்மெல்லையும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணல, எனக்கு ஏதோ ஃபிஷ்ஷி ஸ்மெல் மட்டும் லைட்டாக வந்தது, அவ்வளோதான், மற்றபடி அவ்வளோ பெருசாக ஒன்றும் ஸ்மெல் வரல அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்படியெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு மேபி ஹீ இஸ் இன்னசென்ட் அப்படின்னு தோணுனாலுமே, அது எப்படி தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற தான் பொண்டாட்டி மேலே இவ்வளோ ஒரு புழு போய் உடம்பரிச்சு இப்படி ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்கும்போது எப்படி தெரியாமல் இருக்கும். அட் தி சேம் டைம் எதையுமே க்ளீன் பண்ணவே இல்லை பல மாதமாக. அப்போது இப்படி ஒரு பர்சனை, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பர்சனை நம்ம எப்படி இப்படி வச்சுருப்போம். ஸோ அவன் மேலே இன்னும் வந்து சஸ்பெக்ட் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அவனோட கூகுள் சர்ச்சஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவன் நிறைய ஃப்ரெஷ்னர்ஸ், இந்த ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கான். கம்ப்ளீட்டாக நிறைய ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ், அதாவது அந்த ஸ்மெல் அடிக்கும்ல, அதிலிருந்து அவனுக்கு ரிலீஃப் கிடைக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பாட்டிலாக ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இவன் மேலே என்ன தான் சஸ்பிஷன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இவன் தன்னோட ஒய்ஃபை வந்து கவனிக்கலை, அதாவது நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. கவனிக்கலை, ஒரே ரூமில் அந்த கவுச்சில் அப்படியே போட்டுட்டான், அவளை கண்டுக்கவே இல்லை, அவளுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கல, எதையும் க்ளீன் பண்ணல, அவளை டேக் கேர் பண்ணிக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டான், அதுதான் டெத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனாலும் மென்டலி டிப்ரெஸ்டு பர்சனாக இருக்கிறதுக்கும் பெட் ரிட்டன் ஆகிறதுக்கும் நிறைய நடுவில் ஒரு பெரிய இதே இருக்கே, அது எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும்ல.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரோட ஃபோன், அவங்க எங்கே போனாங்க வந்தாங்க அந்த மாதிரியெல்லாம் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப மாதமாகவே இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே கூட வரதில்லை, ஈவன் ஃபார் ஷாப்பிங் அந்த மாதிரி கூட வரதில்லை. ஸோ 2 பேரோட ஃபோனையும் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. 2024 தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஜாபை குவிட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் 2 பேருக்கும் நடுவில் எந்த ஒரு கான்வர்சேஷனுமே கிடையாது. லைக் ஃபோன் கால்ஸ், டெக்ஸ்ட் மெசேஜஸ் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் 2 பேரோட ஃபோனுமே இருந்திருக்கு. அண்ட் இவனோட ஃபோன்லேருந்து என்ன சாப்பாடு வேணுங்கிற கொஷின் மட்டும்தான் இருந்திருக்கு டெக்ஸ்ட் மெசேஜஸில். இவளோட ரிப்ளை இதுன்னு என்ன வேணும் இது மட்டும்தான் இருந்திருக்கு. இன்னும் ஃபியூ மந்த்ஸ் போக போக இந்த என்ன சாப்பாடு வேணும் அப்படின்ற கொஷினுமே இல்லை, அந்த கான்வர்சேஷனுமே இல்லை. ஸோ 2 வருஷமாக 2 பேரும் கால் பண்ணிக்கவும் இல்லை, மெசேஜ் பண்ணிக்கவும் இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பேசிக்கவும் இல்லை. ஸோ இப்போ இவங்களோட மொபைலில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு நாளைக்கு 23 hours யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு தூக்கமே வராமல் இருந்திருக்கு. 23 hours வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் என்ன மாதிரியான வீடியோஸ் அப்படின்னா, ஒரு அழகான ஃபேமிலி லைஃப் மாதிரி இருக்கிற வீடியோஸ், எவ்ரிடே லைஃப் ஒரு ஃபேமிலிலையும் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கங்கிற மாதிரியான வீடியோஸ். அண்ட் அதை தாண்டி எவ்வளோ விதமான சாப்பாடு, பீப்புள் வந்து அழகழகாக உட்காந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்றது, இந்த மாதிரியான வீடியோஸை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வை கான் வி ஸ்டாப் தம் அப்படிங்கிற ஒரு காமெடி ஷோ, அதையும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ஒரு அழகான ஃபேமிலி லைஃப்காக ஏங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த யூடியூப் சர்ச்சஸ்லேருந்து நமக்கு தெரிஞ்சுது. அண்ட் அவங்களோட கேலரியை எடுத்து பார்த்தா சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபியூ வீக்ஸ் அவங்களோட பாடி கண்டிஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி அவங்க அந்த இடத்த விட்டு மூவ் பண்ண முடியல அவங்களால, ஆனால் மொபைல் மட்டும் அவங்களால எடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ மொபைல் எடுத்து அவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்கங்கிறத ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. பட் அவங்க நினச்சிருந்தா அந்த ஃபோட்டோஸை ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணியிருக்கலாம், சென்ட் பண்ணியிருந்தால் அடுத்த செகண்டே அவங்க காப்பாற்றிருக்கலாம். பட் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் ஹஸ்பண்ட் எட்டி கூட பார்க்கல. எப்படி இருக்கும் அந்த பெயின்? இதுக்கப்புறம் நான் சரி ஆனால் கூட அந்த பெயினை லைஃப்பில் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது இல்லை? ஸோ அவங்க லாஸ்ட் வர ஃபோட்டோஸ் எடுத்ததோடு சரி, அந்த ஃபோட்டோஸை அவங்க ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணவே இல்லை. ஒரு வேளை சென்ட் பண்ணியிருந்தா அவங்கள காப்பாற்றிருக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்கள இந்த 2 வருஷத்தில் ஒரு டைம் கூட பார்க்கலையா, பேசலையா, ஏன் அவங்க வந்து பார்க்காம இருந்தாங்க, அந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருக்கும்ல. சில வீட்டிலலாம் மருமகன்களை ராஜா மாதிரி பார்ப்பாங்க, அவங்கள ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவுட்வேர்டாக அவங்க அந்த மாதிரி நடிக்கிறாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த அம்மா வந்து ஜாபை குவிட் பண்ணதில் இருந்தே இவர் மட்டும்தான் ஃபேமிலியோடு வந்து காண்டாக்ட்லேயே இருந்துட்டு இருக்காரு. இப்போல்லாம் இந்த அம்மாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ், பேரண்ட்ஸ் கால் பண்ணுறாங்களோ அப்போ இவர் ஃபோன் அட்டென்ட் பண்ணி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் பேனிக் அட்டாக் இருக்குது, மென்டலி கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்காங்க, நீங்கள் நேரில் பார்க்க வந்தீங்கன்னா அவங்க ஒரு வேளை இன்னும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும், நல்லா தான் இருக்காங்க, நல்லா ரெக்கவர் ஆகிட்டு தான் இருக்காங்க. இதே டயலாகை 2 வருஷமாக சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் 2 இயர்ஸாக இவங்களை பார்க்க கூட இல்லை. நிறைய டவுட்ஸ் வருதுல்ல, நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொண்ணு எப்படி சடனாக மென்டலி டிப்ரெஸ்ட் ஆக முடியும்? மென்டலி டிப்ரெஸ்டாக மட்டும் இருந்த பொண்ணு எப்படி ஹெல்த் எல்லாம் ரொம்ப டிட்டோரியேட் ஆகி எப்படி இவ்வளோ ஒரு மோசமான கண்டிஷனில் பெட் ரிட்டன் ஆக முடியும்? கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சாரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது. அதுல ஃபர்ஸ்ட் ரிப்பை தவிர மற்ற 6 ரிப்புமே உடஞ்சிருந்தது. ரிப்பு உடஞ்சிருக்கிறவங்களால ஒரு ஸ்டெப் கூட நகர முடியாது. அதுதான் ஒண்ணுமா அவ்வளோ ஒரு பெயினை கொடுக்கும். அதனாலதான் இவங்களால நகர்ந்திருக்க முடியல. அது மட்டும் இல்லாம அவங்க பாடியில ஒரு ஸ்டாப் wound கூட இருந்திருக்கு, கத்தியால குத்தி இருக்காங்க. பட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணவே இல்லை. அதாவது நல்ல ஒரு அழகான லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த கப்பல், இந்த ஆர்மி ஸ்டாஃபா இருக்கிற இந்த ஹஸ்பண்டுக்கு வந்து குடிக்கிற பழக்கம் இருக்கு. ஸோ அப்பப்போ ஏன் குடிக்கிற அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வர்றது உண்டு. பட் இதுக்காக அவங்க பல நாள் பேசாமே இருந்திருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்க மென்டலி டிப்ரெஸ்டா இருக்கும்போது கூட ஹி வாஸ் ரிப்பீட்டிங் த சேம் திங், லைக் குடிச்சிட்டு வர்றது அந்த மாதிரி அதே விஷயத்த பண்ணிட்டே இருந்திருக்காரு. இது கண்டினியூஸா போயிட்டே இருந்திருக்கு. அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவங்களோட ஃபேமிலியில அடுத்த ஸ்டெப் போகவும் முடியல. அண்ட் அட் தி சேம் டைம் ஏன் இப்படி குடிச்சிட்டு வர்றேன்னு கேட்கும்போது அவரு இவங்களை வந்து பயங்கரமா அடிச்சிருக்காங்க. வெளியில பார்க்க ஓப்பன் உண்டா இல்லைனாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க எவ்வளவு தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஸ்டாப் wound இருக்கு. ஸ்டாப் wound ஆனதுக்கு அப்புறமும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்க்கு கூப்பிட்டு போகாம அப்படியே வச்சிருக்காங்க. ரிப்ஸ் உடஞ்சிருக்கு, விலா எலும்பு உடஞ்சி நகர்ந்து போக முடியாத கண்டிஷன்ல இருந்திருக்காங்க. அப்பவும் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. அதே இடத்துல அதே கவுச்ல பல மாசமா அப்படியே அசைய முடியாம அவங்க உட்காந்துருக்காங்க.
இத ஏன் குடிச்சிட்டு வர்ற? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தினாலயும் லைஃப நல்லா வாழணுங்கிற ஆசை இல்லாத ஒரு மனுஷன் மாதிரியும் அந்த ஆள் இருக்காரு. ஒரு சைக்கோ தான். அப்படி இருக்கிற ஒரு பெர்சன மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால தான் அவங்களுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை. அந்த பெர்சன் இப்படி அடிச்சு வச்சு ஊண்டானதுக்கு அப்புறமும், ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் குடுக்காதனால ஒரே ரூம்குள்ளேயே அவங்க 2 வருஷம் இருக்க வேண்டிய கண்டிஷன் வந்திருக்கு. ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணாதனால அந்த பெயினோட அவங்களால அசைய கூட முடியாம இருந்திருக்கு. அட் தி சேம் டைம் இந்த ஒரு கண்டிஷன்லயும் தன்னோட ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டு லவ் பண்ண தன்னோட ஹஸ்பண்ட் நம்மள கண்டுக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வேற. நான் பிகினிங்ல என்ன சாப்பாடு வேணும் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்து அட்லீஸ்ட் அதையாவது செஞ்ச ஒரு பர்சன் இந்த சண்டை நடந்து அவரு வந்து அடிச்சு எலும்பெல்லாம் உடைச்சு உட்கார வச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மாவை கண்டுக்கவே இல்லை. வெறும் ஸ்நாக்ஸை மட்டும் வாங்கி எட்டி போட்டுட்டு போறதோட இருந்திருக்காரு. அந்த அம்மாவுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கல. அதனாலதான் யூடியூப் சாப்பாடு சாப்பிடுற வீடியோஸே தேடி தேடி பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்காரு. எவ்வளவு ஒரு பெயின் மனசுல இருந்து எந்த மாதிரியான ஒரு பர்சன் அவரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபேமிலிக்கு அடையாளமே லவ் தான். என்ன சண்டை நடந்தாலும் என்ன கோவம் இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க பேசிக்காமே இருந்தா கூட அட் சேம் டைம் ஒரு ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் வந்து அவங்க பேசிக்காமே இருந்தா கூட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும்போதோ என்ன வரும்போதோ அவங்களுக்கு தேவையான விஷயத்த பேசாமே செய்வாங்க. இந்த மாத்திரை சாப்பிடு அப்படி கூட செய்வாங்க. பட் இது ஒரு ஃபேமிலியா? நிஜமாவே லவ் கம்பேஷனேட் இருக்கிற ஒரு பர்சன் அவரு. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா தினம் தினம் இவங்க போன் டெக்ஸ்ட் மெசேஜஸ்ல தயவு செஞ்சு என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ, தயவு செஞ்சு என்ன டேக் கேர் பண்ணு, தயவு செஞ்சு என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போன்னு சேம் மெசேஜஸ் திருப்பி திருப்பி போட்டிருக்காங்க. ஆனா அவர் பார்த்துட்டு எதுக்குமே ரிப்ளை பண்ணவும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கூட்டு போகவும் இல்லை. ஆனா அவரோட டாக 13 தடவை ட்ரீட்மெண்ட்க்கு கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்காரு. அவரோட டாக நல்லா டேக் கேர் பண்ணிருக்காரு. ஒரு நாயை விட மோசமான கண்டிஷன்ல தான் தன்னோட வைஃப வச்சிருக்காரு. அந்த அம்மாவோட மனசு எப்படி ஒழிச்சுடுது. அவங்க உயிரோட இருக்கும்போதே தன்னோட பாடியில புழு ஓடுறத அவங்க பார்த்திருக்காங்க. போட்டோ எடுத்து எடுத்து அதை பார்த்து நொந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இவரு அந்த அம்மாவை எட்டி கூட பார்க்கல. ஒருத்தவங்க நம்மளை கொலை பண்ணா கூட அந்த ஒரு செகண்ட் வலிதான். ஆனா இது பாருங்க, அந்த 2 வருஷம் அவங்களுக்குள்ள எவ்வளவு பெயின் இருந்திருக்கும். தான் மேல வந்து உயிரோடு இருக்கும் போதே புழு ஓடுது. அதெல்லாம் எவ்வளவு பெரிய பெயின். 30 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இது போதும் நீங்க நினைக்கிறீங்களா?